பிரகலாத சுவாமியினுடைய சரித்திரத்தில் நரசிம்மமூர்த்தி சொல்றார், தாயாரை வச்சுட்டே சொல்றார் பெருமாள், தாயாரை விட எனக்கு என் பக்தாள்கிட்ட தான் அபிமானம். பக்தாளுக்காக எந்த காரியத்தையும் பகவான் சின்ன காரியம் பண்றான், பெரிய காரியம் பண்றவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்ந்த காரியம் தாழ்ந்த காரியம் ஒரு பொழுதும் பார்க்க மாட்டானா. அவருக்காக பகவான் மாடு கட்டி வண்டி ஓட்டின்னு போய் வியாபாரம் பண்ணி பொருள் ஈட்டு குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கான். கண்கள்ல தாரதாரியா கண்ணீர் வருது. அப்ப சொல்றார், நான் வியாபாரத்துக்கே போகல. பிரகலாத சுவாமியினுடைய சரித்திரத்தில் நரசிம்மமூர்த்தி சொல்றார், எனக்கு தாயார் மகாலட்சுமியை விட என்னுடைய பக்தாள்கிட்ட தான் அபிமானம் ஜாஸ்தி. சம்சாரத்தை விட இன்னொரு இடத்துல பிரியம் வச்சிட முடியுமோ? யாராலையாவது வச்சிட முடியுமா? வச்சாதான் விடுவாளா? தாயாரை வச்சுட்டே சொல்றார் பெருமாள், தாயாரை விட எனக்கு என் பக்தாள்கிட்ட தான் அபிமானம். பக்த ரபிமானி தாசர்வாள சொல்றார், பக்தாபிமானி. பக்தாளுக்காக எந்த காரியத்தையும் பகவான் பண்ணும். இவன் இந்த சின்ன காரியம் பண்றான், பெரிய காரியம் பண்றவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்ந்த காரியம் தாழ்ந்த காரியம் உச்ச நீச்ச காகி ஒரு பொழுதும் பார்க்க மாட்டானா. நே பகவந்த வேற எதை பக்தாள்கிட்ட பாப்பான் பகவான்? திஷ்ட பாவபக்தி தேக்கோ நீ. இது எந்த சந்தர்ப்பத்தில் துகாராம் மகாராஜ் பண்ணின அபங்கம்னா, அவருக்காக பகவான் மாடு கட்டி வண்டி ஓட்டின்னு போய் வியாபாரம் பண்ணி பொருள் ஈட்டு குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கான். சம்சாரத்தினுடைய நிர்பந்தம் தாங்க முடியாமல் வியாபாரத்துக்கு கிளம்பிவிட்டார் இவர் துகாராம் மகாராஜ். இந்த மாட்டோட கொம்புல இருக்கிற சலங்கைகள், கழுத்தில் இருக்கிற சலங்கை, அந்த சக்கரம் ஓடுற நாதம், மாடுகளுடைய குழம்பு அடிவைப்பு, இதெல்லாம் சேர்ந்து கேட்ட உடனே அவருக்கு வியாபாரம் மறந்து போயிடுத்து, பஜனைன்னு நினைச்சுட்டார். பக்கவாத்தியங்கள்லாம் பஜனைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. கயத்தரண்டி மாட்டு மேலேயே போட்டு விட்டார், சிப்ளா கட்ட இடுப்புல வச்சுட்டு இருக்கார், வண்டி ஓடின்னு இருக்கு, பஜனை பண்ணிட்டு இருக்க. கொடை அடிச்சு வண்டி சக்கரம் உடைஞ்சு போய் இவர் காலில் அடிபட்டு இவர் எழுந்திருக்க முடியாம இருக்கார், முட்டியில் அடிபட்டு சோன்னு மழை பெய்யறது. வண்டியில ஏற்றி கொண்டு வந்திருக்கிற வியாபாரத்துக்காக கொண்டு வந்திருக்கிற கோதுமை மாவு முழுக்க நனைஞ்சு ஊறி போச்சு. எல்லாம் நஷ்டம், வண்டி நஷ்டம், மாடு ஓடி போயிடுத்து, கொண்டு வந்த மாவு ஊறி போச்சு, காலில் அடிபட்டு. அவர் இந்த நிலையில நமக்கு என்ன தோணும்? 3 நாளா அழுதுன்னு இருக்கார். வலிக்கிறதேன்னு அழல, என்னையே இந்த சம்சார சாகரத்தில் மாட்டி விட்டேன்னு அழறார். தாரதாரியா கண்ணீர் விட்டு பாண்டுரங்கனுடைய குணங்களை அனுபவிச்சுட்டு அபங்கம் பாடிட்டு இருக்கார், ஆனந்த பாஷ்பம் விட்டு. அடியெல்லாம் தெரியல அவருக்கு. அக்கம் பக்கத்துல எல்லாம் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டாலே, இன்னும் நம்ம ஆத்துக்காரரை காணுமே, இன்னும் துகாராம் மகாராஜா காணுமேன்னு அந்த அம்மா போயிட்டு வந்த வாட்டெல்லாம் கேட்கிறா, உங்க ஆத்துக்காரர் வரவே இல்லையே, சந்தைக்கே வரலையே. அவ உள்ளுக்கும் வாசலுக்கும் உள்ளுக்கும் வாசலுக்கும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கா. ஜல் 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 சத்தம் கேட்கறது. வாசல்ல வந்து பார்க்கிற அதே மாடு அதே வண்டி. துகாராம் மகாராஜ் வண்டியிலேருந்து இறங்குறார்.
வண்டி நிறைய 6 மாதங்களுக்கு தேவையான மளிகை சாமான். ஒரு 240 ரூபா கடன் வாங்கியிருக்கா, வட்டி சேர்த்து 240 ரூபா. அந்த சேட்டுக்கும் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். வியாபாரம் பண்ணி வீட்டுக்கு சாமான் வாங்கி வாங்கின கடனையும் அடைச்சிவிட்டு சம்சாரத்திட்ட கொடுத்துட்டு நான் இந்திராயணி நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு மாட்டையும் உள்ளே கட்டிட்டு கிளம்பி போயிட்டேன். ஆனால் காணும், துகாராம் மகாராஜா காணும். அந்த அம்மா பழையபடி ஊர் முழுக்க தேடுறா. யாரோ சொல்கிறா, மாடு மேய்க்கிற குழந்தைகள் சொல்கிறா, அங்கன்னா உங்கள் மகாராஜ் இருக்கார், அடிபட்டு இருக்கார். இடத்தை கண்டுபிடிச்சு போய் பார்த்தா கால்லாம் ரத்தம். அவர் மெதுவாக கைத்தாங்களா தூக்கி ஆற்றுக்கு அழிச்சுன்னு வந்தால் கைகால் அலம்பிக்க கொல்லை பக்கம் வரார். 2 மாடு இருக்கு, வீடு முழுக்க மளிகை சாமான். அவர் கேட்கிறார், இதெல்லாம் ஏதிரின்னார். அந்த அம்மா சொன்னா, நீங்க தானே வாங்கி போட்டுட்டு போனேன். வியாபாரம் பண்ணிவிட்டு கடனையும் அடைச்சிட்டு 6 மாசத்துக்கு தேவையான மளிகை சாமானையும் நீங்க தானே வாங்கி போட்டிருக்கேன்னு இந்த அம்மா சொல்ல சொல்ல கண்கள்ல தாரதாரையா கண்ணீர் வருது. அப்ப சொல்றார், நான் வியாபாரத்துக்கே போகல் அடிக்கிறேன். நீ கொடுத்தமிச்சது எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. வண்டி உடைஞ்சு போச்சு, மாவு ஊறி போச்சு, மாடு ஓடி போயிடுத்து, எனக்கு முழங்காலில் அடிபட்டு காலை காமிக்கிறார், ரத்தம் கொட்டுறது. அப்பதான் பாண்டுரங்கனை நினைச்ச அழறார். ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு காரியம் பண்ணினேன், இந்த வண்டி ஓட்டி வியாபாரம் பண்ற காரியம் ஒண்ணு மிச்சம் இருந்ததுன்னு அதை எனக்காக பண்ணினியா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.